ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:6 வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, நான் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். இந்த சரீரத்தை நான் அறைந்திருக்கிறேன், இந்த சரீரத்தை நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்திருக்கிறேன்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு வரணும். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குது. இது என்ன செய்யணும் கவனிங்க. ஏன் பவுல் கொண்டு போய் சிலுவையில் அறையணும்? ஒரு மனுஷன் இப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க? ஒருவேளை இயேசு வழியிலேயே செத்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், போற வழியில அடிச்ச அடியில, அவரை நொறுக்குல, சிலுவை சுமந்ததுல பாரம் தாங்காம இயேசு ஒருவேளை வழியில் மரித்து போய் இருந்தால் அவருக்கு சிலுவை கிடையாது, சிலுவையில் அறைய வேண்டியதில்லை. இயேசுவை ஏன் சிலுவைக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா, அவர் இன்னும் உயிரோடு இருந்ததுனால சிலுவை கூட்டிட்டு போனாங்க. அவர் மாம்சத்துல இன்னும் உயிர் இருந்ததுனால சிலுவை கூட்டு போனாங்க. இப்ப எல்லாருடைய எலும்பையும் உடைச்சாங்க பாருங்களேன். ஏன் உடைச்சாங்க? எல்லாம் உயிரோடு இருந்ததுனால உடைச்சாங்க. இயேசுவோட எலும்பு மட்டும் உடைக்கல. ஏன் உடைக்கல? அவருக்கு உயிர் இல்லை. அப்போ இந்த உயிரை இருக்கிற வரைக்கும் சிலுவையில் அறைவாங்க உங்களை. இப்ப பவுல் சொல்றாரு, இயேசு உயிர் இருக்கிறதுனால சிலுவையில் அறைஞ்சாங்க. இப்ப நான் சொல்றேன், எனக்கு இந்த மாம்சம் இன்னும் உயிரோடு இருக்குது, எனக்குள்ள ஒரு கிரியை செய்யுது, இது என்ன பாவம் செய்ய வைக்குது, எனக்கு விரோதமா போராடுது, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத செய்ய வைக்குது. அந்த சரீரத்தை நானே சிலுவையில் அறைகிறேன். மற்றவங்க அறையறது இல்லை, நானே அறைகிறேன். எனக்கு வேணாம் அந்த சரீரம், எனக்கு இந்த சரீரத்தில் கிரியை செய்யற எதுவுமே எனக்கு வேண்டாம், விடு, நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர்கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை சாக ஒப்பு கொடுக்கிறேன். நீ கிறிஸ்துவுக்குள்ள சாகணும் முதல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவ வந்தா வாழறதுக்கு தான் நம்ம எல்லாரும் வரோம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? வாழ்வதற்கான வாழ்க்கையை நம்ம நினைச்சிட்டோம். சந்தோஷமா வாழ்றதுக்கு, ஆசீர்வாதமா வாழ்றதுக்கு, நல்ல பெரிய வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு மற்ற தெய்வங்கள் என்ன கொடுக்குதோ அதையே கிறிஸ்துவும் கொடுக்கிறாருங்கிற இடத்துக்கு உங்களை அப்படி நடத்திட்டாங்க. நான் தான் சொல்லுவேன், கிறிஸ்து இல்லாமலும் நீ ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் தப்பா எடுத்துப்பாங்க. கிறிஸ்து இல்லாமலும் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ முடியும், ஆனா அதுல வேதனை இருக்கும். கிறிஸ்துவோட இருந்தீங்கன்னா ஆசீர்வாதமா வாழ்வீங்க, அதுல வேதனை இருக்காது. இப்ப கிறிஸ்துவோட வாழும் போது என்ன ஆசீர்வாதம்? கொலோசியர் நிருபத்தில் தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள்னு வசனம் சொல்லுது. அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளே நாடுங்கள். இப்ப கிறிஸ்து கிட்ட உங்களை கூட்டிட்டு வரவங்க எதை நாட சொல்றாங்க? எதை பத்தி பேச சொல்றாங்க? இப்போ நல்ல கவனிங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு மூத்த ஊழியர் இப்படி சொல்றாரு, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவர் சொல்றாரு, ஒருத்தன் பசியில் இருக்கிறான், ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் இயேசுவை ஏத்துக்கன்னு சொன்னா ஏத்துப்பானா? ஆனா அவங்ககிட்ட இயேசு உனக்கு சோறு கொடுக்கிறான்னு சொல்லு, அவன் சந்தோஷமா வருவான். உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு சாப்பாட்டுக்காக ஒரு கூட்டத்தை தன் பின்னால் வர வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆரம்பத்துல இருந்தே. இப்ப நீங்க அவன் இயேசு கிட்ட சாப்பாட்டுக்காக வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இயேசு சாப்பாடு கொடுக்காட்டி அவன் போயிடுவான். ஆனா இயேசு ரட்சிப்பு, சந்தோஷம் கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார்னு வர சொல்லுங்களேன். அவன் அதுக்காக ஒருவேளை வந்தானா இயேசு அவனுக்கு சாப்பாடும் கொடுப்பார் என்பதை அவன் அப்புறம் புரிந்து கொள்வான். சாப்பாட்டுக்காக வரவன் ரட்சிப்புக்காக வர மாட்டான். ஆனா ரட்சிப்புக்காக வரவன் சாப்பாடு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் கர்த்தர்கிட்ட நிற்பான். இன்னைக்கு நாம அவனை கூப்பிடுறதே தப்பா கூப்பிடுறோம். அதுதான் இன்னைக்கு மிஸ்டேக். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய ஆசை இச்சைகளை எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நான் அதுக்கு தான் இயேசுகிட்டே வந்தேன். அதுதான் முக்கியம். நான் சொல்ல வர பாயிண்ட் அதான். நான் அதுக்கு தான் இயேசுகிட்டே வந்தேன். கூப்பிடுறவன அதுக்கு தான் கூப்பிடணும். நீ வா, இயேசு வாழ வைக்கிற தெய்வம் தான். எதுல? உன்னை மறுரூபமாக்கி நித்திய ஜீவனுக்குள்ள வாழ வைக்கிறவர். அது வரைக்கும் இந்த சரீரத்தையும் வாழ வைக்க வல்லமை உள்ளவர். ஆனா இயேசுவை நம்ம எதுக்கு சொல்லி கூப்பிடுறோம்? எல்லார்ட்டையும் இயேசு கிட்ட வாங்கன்னு, இயேசு உனக்கு அது கொடுப்பார் இது கொடுப்பார் இப்படி சொல்லி சொல்லி கூப்பிட்டு இயேசுவை அவன் எப்படி பார்க்கறானா, இந்த சரீரத்துல சரீரத்துக்காக வாழ வைக்கிற ஒரு கடவுளா பார்க்கறான். ஆனா நீங்களும் நானும் வந்தது சாகறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்து முடிச்சிட்டு, இனி நான் அல்ல, எது பிழைத்திருக்கிறது? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த ஸ்டேஜுக்கு நீங்களும் நானும் போகணும். இப்ப நமக்குள்ள இருக்கிற மாம்சம் செத்து இருக்குதா? இப்ப யோசிச்சு பாருங்களேன். உங்க பையன் இருக்கிறான், உங்க மக இருக்கிறாங்க வீட்டில், அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறீங்க, படிப்பை கொடுக்க விரும்புறீங்க,
டிசிப்ளினோட கொடுக்க விரும்புகிறீங்களா? அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ படிச்சு முடிச்சிரு அப்படின்னு ஒரு தகப்பன் சொன்னானா அவன் சரியான தகப்பன் கிடையாது. எப்படியா நீ எக்க வேணா கேட்டுருப்பா, ஆனால் டிகிரி மட்டும் முடிச்சிரு அதான் முக்கியம் அப்படின்னு சொன்னா சரியான தகப்பன் அல்ல. ஆனால் நல்ல ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? படிப்பு ரெண்டாவது, டிசிப்ளின் ஃபர்ஸ்ட். அதான் சொல்லி கொடுப்பாங்க. நீ குறைவா மார்க் எடுத்தா கூட பரவாயில்ல, நல்ல பையனு மார்க் எடு. சில ஸ்கூல்ல பார்ப்போம், பையன் நல்ல மார்க் எடுத்திருப்பான், ஆனா மொத்த சேட்டையும் அவன் தான் செய்வான். டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை விட்டுக்கிட்டு இருக்கிறேன். காரணம் என்ன? அவங்ககிட்ட படிப்பு இருக்கு, டிசிப்ளின் இல்லை. டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம் ரெண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தம் தான் முக்கியம். நீங்க நானும் செத்துருக்கணும், நமக்குள்ள இருக்கிற அந்த அவயம் செத்து இருக்கணும். அதை தான் விரும்புறார் பவுல். சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஏன்? சாக ஒப்பு கொடுங்க. நீ மாடலா மாறணும். மாடலா மாறணும்னா முதல்ல உங்களை சாக ஒப்பு கொடுக்கணும். இப்ப நான் செத்துட்டேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள வந்திருக்குதா? நான் பைபிள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாகிற நிலைமைக்கு கொண்டு போய் தான் கர்த்தர் கொண்டு வர்றாரு. அது எந்த விதத்துல நான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு இடத்துல எலியா சொல்றாரு, நான் சாகிறேன், போதும் நான் சாகிறேன். அந்த இடத்துக்கு வந்துட்டார். யோசேப்பு குழியில போட்டு சாகிற நிலைமைக்கு வந்துட்டார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி சரீரம் செத்தது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். நீங்க எல்லாரையுமே பாருங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மரண நிலைமைக்கு வருவாங்க. ஆத்துமாவிலையோ சரீரத்திலேயோ அப்படி ஒரு இடத்துக்கு அவங்க வருவாங்க. அவ்வளவுதான், இனி ஃபினிஷ் அப்படின்னு. அந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் அவர்களை எழுப்புவார். உங்களை என்னையும் அப்படித்தான் கர்த்தர் விரும்புறாரு. சரீரத்தை சாக ஒப்புக்கொடு, நான் உன்னை மாடலா மாத்துறேன், அநேகருக்கு உன்னை மாடலாக மாற்றுவேன். மாறுவோம். உங்களை என்னையும் பார்க்கிறவங்க ஒரு ஆசைப்படுவாங்க. நான் ஒரு நாள் வசனத்தை வாசித்துக்கிட்டு இருக்கும் போது, ஆபிரகாமுடைய பேரை இன்னைக்கு எல்லாருக்கும் வைக்கிறாங்க, யாக்கோபுடைய பேரை வைக்கிறாங்க, அப்புறம் யோசேப்போட பேரை வைக்கிறாங்க. இந்த பைபிளில் இருக்கிற பேரெல்லாம் வைக்கிறாங்களே, இவங்க எல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்ததுனால ஒரு மாடலாக மாறினதுனால வச்சாங்க. அந்த மாதிரி வேற யாராவது ஊழியக்காரனுடைய பேரை வைக்கிறாங்களா அப்படின்னு யோசித்த போது ஒரு சிலர் மிஷினரிகளுடைய பேரை வச்சிருக்கிறாங்க. ஒரு சில மிஷினரிகள், நல்ல மிஷினரிகளுடைய பேரை அவங்க வச்சிருக்கிறாங்க. மற்றபடி ஒரு இப்போ ஆபிரகாம் பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வைக்கிறாங்க. அப்புறம் டேவிடுங்கிற பேர் நிறைய பேருக்கு வைக்கிறாங்க. அந்த மாதிரி யார் பேரையாவது வைக்கிறாங்களா, நிறைய பேரை வைக்கிறாங்களா அப்படின்னு யோசித்த போது அப்படி ஒரு சிலர் மட்டும் இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. டேவிட் லிவிங்ஸ்டன், அவருடைய பேரை பார்த்தா நிறைய பேருக்கு இருக்குது லிவிங்ஸ்டனுடைய பேர். அவங்களே சொல்றாங்க, நாங்கள் அவருடைய பேரை தான் வச்சோம், ராக்லாண்டுடைய பேர், இந்த மாதிரி வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இவங்களும் அந்த காலத்தில் ஒரு மாடலா, நம்ம காலத்தில் ஒரு மாடலா இருக்கிறாங்க. அப்போ நாம மாடலா இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பேரை ஒரு ஜெனரேஷனுக்கு நம்பி வைக்கணும். இந்த மாதிரி நீ வரணும், இவரை மாதிரி நீ வரணும்னு உன் பேரை ஒருத்தருக்கு வைக்கிறாங்கன்னா நீ மாடலா மாறுறேன்னு அர்த்தம். நான் வாசிட்டு இருக்கும்போது அதான் தோணுச்சு, ஏன் இவங்க பேரெல்லாம் வைக்கிறாங்களே, இன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் பேரை ஏன் வைக்க முடியல? அவங்க பார்க்குறாங்க, அப்படியே பார்க்குறாங்க, அநேகருடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, முடிவு வரைக்கும் பார்க்குறாங்க. சிலர் தன்னுடைய ஊழியக்காரன் மேலே உள்ள பாசத்தில் ஒரு பாஸ்டருடைய பேரை வைப்பாங்க. அது ஒரு சிலர், 1-2 பேர் வைப்பாங்க. ஒரு சிலர் மிஷினரிகளாக இருந்தால் அந்த மிஷினரிகளுடைய பேரை வைப்பாங்க. பரவலாக அப்படி ஒருத்தருடைய பேரை நம்ம வைக்கிறோமா? நம்ம பேரை வைக்கிற இடத்துக்கு நம்ம வருவோமா? அந்த ஆசை வரணும். அப்படி வந்தால் தான் நீங்களும் நானும் மாடலாக மாறுறோன்னு அர்த்தம். இப்போ பவுல் என்ன சொல்றாரு? நான் என்னை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஏன் இப்போ நான் மாடலாக மாறணும்னா, ஒரு பாவ சரீரத்தில் இருந்த மனுஷன் நான், இப்போ நான் பாவத்திலிருந்து விடுபடணும், இந்த மாம்சத்தை சாகடிக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஸோ என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இப்போ அரைஞ்சிட்டார், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிராஸ் ஆகிட்டார். இப்போ 2வது ஸ்டேஜ் அவருக்குள்ள வரார். அவர் என்ன சொல்றார்? வாசிங்க, கலாத்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, எனக்குள்ள பாவம் கிரியை செய்தது, அது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணமே அப்படி செஞ்சுச்சு. இப்ப நான் அரைஞ்சிட்டேன். அந்த பாவ பிரமாணத்துக்கு உதவி செய்கிற இந்த சரீரம் இருக்குது, இது உள்ளுக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணத்துக்கு உதவி செய்யுது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை உங்களுக்கு, பாவ பிரமாணம் எண்ணம், ஐயோ நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்யறேன். ஏன் செய்யறேன்? அந்த எண்ணம் அந்த நேரத்தில் வந்துடுது. அது வந்த உடனே இந்த சரீரம் அதுக்கு ஒத்துழைக்குது. ஓகே ரைட்,
இப்போ அவர் என்ன செய்யறாரு? உனக்கு ஹெல்ப் பண்ற இந்த சரீரத்தை நான் சிலுவையில் அறையிறேன். சிலுவையில் அறையிறதுனா என்ன? ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த கை இடல உண்டாக்கினா தரித்து போடு, உனக்கு ஒரு கண் என்றாக்கினா அது புடுங்கி போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லிட்டரலா எடுத்து போட. அது அர்த்தம் இல்ல, அதை தேவனுக்கு ஒப்பு கொடு. இந்த கையை, இந்த சரீரத்தை முழுசும் தேவனுடைய ஆலயமா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, இனி நான் செய்யக்கூடாது, இதை நான் சிலுவையில் அறையிறேன்னு ஒப்பு கொடுங்க. அது உபவாசம் போட்டு ஒப்பு கொடுப்பீங்களோ, இல்ல தேவ சமூகத்தில் காத்திருப்பீங்களோ, எப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு அந்த ஆசை வரணும், நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இப்ப பவுல் சொல்றாரு கலாத்தியர் எழுதும் போது, இனி நான் அல்ல, எனக்குள் யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். அப்ப அந்த கிறிஸ்து என்ன ஆயிட்டாரு? உள்ளுக்குள்ள இருந்த அந்த பாவ பிரமாணத்துக்கு பதிலாக பரிசுத்த பிரமாணமாகிய கிறிஸ்து வந்துட்டார். இந்த சிலுவையில் அரைஞ்ச உடனே பழைய மனுஷன் செத்துட்டான், புது மனுஷன் உயிரோடு கூட எழுந்துட்டான். அந்த புது மனுஷர் யாரு? கிறிஸ்து உனக்குள் வாழ்கிறார். எப்படிங்க கிறிஸ்து எனக்குள்ள வந்தாரு? ஒரு 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 ஓமையை ஆண்டவர் அழகா சொல்வார், நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. பிசாசு விரட்டப்பட்டுச்சு, அது போய் மேலும் 7 பிசாசை கூட்டு வந்துச்சு. அப்ப அந்த வீடு எப்படி இருந்துச்சா? ஜோடிக்கப்பட்டு காலியா இருந்துச்சு. இப்போ சிலுவையில் அறையப்படுறது அதுக்கு தான் ஈக்குவல். இப்போ கிளீன் பண்ணிட்டோம், சிலுவையில் அரைஞ்சாச்சு. இனிமே நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, இனிமேட்டு நான் இதை பார்க்க கூடாது, இனிமேட்டு நான் இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி பாவத்தை செய்யக்கூடாது, ஒப்பு கொடுத்துட்டோம். இப்ப பிசாசு போயிருச்சு. அது திரும்பி வரத்துக்குள்ள காலியா இருக்கிற வீட்டை இன்னொருத்தர் குடி விட்டுறணும், இன்னொருத்தர் உள்ள கூட்டிட்டு வந்துடணும், அவரை வச்சு ஆக்குபை பண்ணிடணும். ஆக்குபை பண்ணிட்டோம்னா இமிடியேட்டா என்ன ஆகும்? வரவங்க பார்ப்பாங்க, ஓ வீடு காலி இல்லை, நம்ம போலான்ட்டு போயிடுவாங்க. காலியா இருந்தா தானே வந்து உள்ள நுழைவாங்க. அப்ப எனக்குள்ள இனி நான் அல்ல, எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருந்துச்சு, ஒரு எண்ணம் இருந்துச்சு, அதுக்கு பதிலாக கிறிஸ்துவை நான் உள்ள கொண்டாந்துட்டேன். அதான் சொல்லுவேன், பாவம் போகணும் நீங்க ஜெபம் பண்ணாதீங்க, கிறிஸ்து வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. பாவம் தானாவே போயிடும். இருளை நீங்க விரட்ட முடியாது, ஆனா வெளிச்சத்தை கொண்டு வாங்க, இருள் தானா போயிடும். ஒவ்வொரு பாவத்தையா நீங்க இதை விடணும், இந்த பாவத்தை விடணும், அந்த பாவத்தை விடணும்னு சிலர்லாம் பாவத்தை லிஸ்ட் போடுவாங்க. அதுதான் பாவம் செய்யறதுக்கே காரணமா மாறும். ஏன் தெரியுமா? இந்த பாவத்தை எழுதும் போது, இந்த பாவத்தை நம்ம எப்போ செஞ்சோம், என்னென்ன செஞ்சோம், அந்த காலத்துல எப்படி இப்படிலாம் அந்த பாவத்தை செஞ்சோம் தெரியுமா, அங்க போயிடுவான். நான் சினிமா பாட்டு கேட்க கூடாது ஆண்டவரே அப்படின்னு முடிவு எடுப்பான். ஓகே ரைட், என்ன செய்யலாம்? ஆண்டவரே, நான் சினிமா பாட்டு கேட்கக்கூடாது, நான் 1970 அந்த பாட்டை கேட்டேன், 1980 இந்த பாட்டு. அப்படி இல்லை, அதுக்கு பதிலாக தேவ மனுஷனுடைய பாட்டை கேளுங்க, இந்த பாட்டு தானா போயிடும். ஆல்டர்னேட். எனக்குள்ள இருந்த பாவ சரீரத்துக்கு பதிலாக எனக்குள் இப்பொழுது கிறிஸ்து பிழைத்திருக்கிறார், எனக்குள்ள கிறிஸ்து வந்துட்டாரு. ஆல்டர்னேட். உள்ளுக்குள்ள இயேசுவை கொண்டு வாங்க. 24 hours இயேசுவோடு கூட வாழ்ற ஒரு இடத்துக்கு வாங்க. அப்படி ஒரு அனுபவத்துக்கு நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை நீங்க உங்க லைஃப்ல அபியாசப்படுத்த தொடங்கின பிறகு உங்களை அறியாமலேயே இந்த பாவங்கள்லாம் உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க விரட்டி இருக்கவே மாட்டீங்க, அது போயிருக்கும், அவ்வளவுதான். அது யூசுவலா நடக்கும். ஒரு பெர்ஃப்யூம் ரூம் ஃப்ரெஷ்னரை நீங்க போட்டீங்கன்னா அது உள்ள இருந்த ஆர்டர் ஸ்மெல் தானாவே போயிருக்கும். அந்த 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 துர்நாற்றத்தை நீங்கள் விரட்ட வேண்டாம், ஒரு ஃப்ரெஷ்னரை கொண்டாந்துருங்க, தானாவே துர்நாற்றம் போயிடும். நம்மள நிறைய பேர் என்னுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த பாவத்தை விடணும், அந்த பாவத்தை விடணும், இப்படி பாவத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலாக கிறிஸ்துவை யோசிங்க, வசனத்தை யோசிங்க, ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருங்க, ஒரு துதியை சொல்லிக்கிட்டே இருங்க, கிறிஸ்துவை தியானிச்சுக்கிட்டே இருங்க. இது நடக்க 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 தானா உங்களுக்குள் இருக்கிற அந்த பாவ பிரமாணம் மரித்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கும். உங்களை அறியாமலேயே உங்கள் சரீரம் அந்த பாவத்திற்குள்ளே போகாது, அதை பத்தி நினைக்காது. என்ன காரணம் தெரியுமா? இது ஜென்ம சுபாவம். தாய் பாவத்துல, என் தாய் பாவத்துல என்ன கர்ப்பம் தரித்தாள்னு சொல்லி தலைமுறை தலைமுறையா வந்தது. அது நமக்குள்ள கிரியை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ அல்ல, திருப்பியும் சொல்ற, இந்த பாவத்தை செய்வதற்கு காரணம் நீ அல்ல, உனக்குள்ள இருக்க பாவ பிரமாணம். இந்த பாவ பிரமாணத்தை நீ நீக்கணும்னா உனக்குள்ள கிறிஸ்து வரணும், கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ண தொடங்கணும். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே வாழுகிறார். அததான் அழகா ஒரு பாட்டு இருக்குது, எனது ஜீவன் கிறிஸ்துவுக்குடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. உள்ள கொண்டு போய் வச்சாச்சு. இனி நான் அல்ல, கிறிஸ்து. அந்த இடத்துக்கு நீங்க வந்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சதுல இருந்து தேவ சமூகத்தில் உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. பாவத்தை விடணும், ஐயோ காலையில் எழுந்திரிக்கும் போது இந்த பாவம் வந்துருமே அப்படின்னு. அதான் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அந்த நண்பர் வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, எப்போ பார்த்தாலும் அவருக்கு தலைவலி வரும். அந்த தலைவலி வரும், கண்டிப்பாக வரும். அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீ அதை நினைக்காத, அதை யோசிக்காத. நம்ம இல்லைனாலும் யோசிக்கும் போது அது வந்துடும். நம்ம அந்த தலைவலி இல்லைனாலும், ஐயோ இன்னைக்கு தலைவலி இல்லையோ அப்படின்னு அது வந்துடும். ஆமா ஐயா வந்துருச்சு. அதுக்கு பதிலா நீ அந்த தலைவலியே யோசிக்காத, அதை விட்டுட்டு எப்படிங்க முடியும்? அதுதான் கிறிஸ்து நமக்குள்ள வர்றது. அந்த பலகீனத்திலிருந்து கர்த்தர் நம்மை பலமாய் மாற்றுவார்.
இன்னைக்குள்ள நீ விட முடியாத பாவங்கள்னு கொஞ்சம் இருக்குது, என்னங்க பண்ணணும்? இன்னைக்கு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுங்க. இன்னிலிருந்து உங்களுக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ண போறார், உங்க வீட்டுக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ண போறார். ஒரு தடவை நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். நான் சொல்றதுக்கு ஒன்றும் வருத்தம்லாம் படலை. பல வருஷங்களுக்கு முன்பாக எங்கள் வீட்டுக்குள்ள டிவி இருந்த காலத்தில், அந்த டிவி இருந்தபோது நிறைய உலக பிரகாரமான காரியங்களாக பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் உணர்த்தப்பட்டேன், ஐயோ இது ரொம்ப தப்பு பண்ணுறோமே, இது செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போது எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டயும் சொன்னேன். அப்போது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வருத்தம், ஐயோ இதெல்லாம் போயிடுச்சுன்னா கார்ட்டூன் பார்க்க முடியாது, அது பார்க்க முடியாது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இதை நான் என் சக்திக்கு மிஞ்சி எடுக்க பார்க்குறேன், இது எடுக்க முடியல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு, நைட்டு ஒரு இடி இடிச்சிச்சு, அதோட டிவி போச்சு. போன டிவி அவ்வளோதான், அதோட தூக்கி அப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் டிவி வாங்கவே கிடையாது, பல வருஷங்களுக்கு வாங்கலை, அப்படியே விட்டுட்டோம். இப்போ டிவி இல்லாமல் பழக்கப்பட்டுருச்சு, டிவியே இல்லாமல் வாழ முடியும்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் டிவி வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஏன்னா நம்ம மெசேஜஸ்லாம் வருது, பார்க்கணும், சிச்சுவேஷன் வந்துச்சு. அப்புறம் டிவி வந்தது. இப்போ கர்த்தருடைய பெரிய கிருபை என்னன்னா, டிவி வந்தது, ஆனால் அந்த பார்க்குற சுபாவம் போயிருச்சு. வெறும் மெசேஜ் மட்டும் பார்க்குறோம். இப்போ என்ன இருக்குது? செட்டாப் பாக்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வெறும் நம்மளுடைய மெசேஜை மட்டும் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். இதுதான் நான் சொல்ல வரேன். அந்த பிரமாணத்தை உங்களை விட்டு கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி போடுவார். இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்குள்ளே செய்வார். உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் எடுத்து போடுவார். உங்களுக்கு அது அந்த என்ன இருக்கணும்? நான் என்ன சிலுவையில் அறையணும் ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்து பாருங்க. உங்களிலிருந்து அதை எடுப்பதற்கு கிறிஸ்து உதவி செய்வார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு அந்த உதவியை செய்வார். அவர் வந்து உங்களை பலப்படுத்துவார். ஏன்னா நம்ம பலவீனத்தில் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். உங்களால முடியாதுதான், நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அவர் பலப்படுத்துவார். எப்படி வெளியே போச்சு? போகும். எப்படி போச்சு? அதுதான் மிராக்கிள், அது அற்புதம். உனக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனையோ, பிரச்சனையோ, போராட்டமோ, கோபமோ, மூர்க்கமோ, பணத்தாசையோ, பொருளாசையோ, வாட் எவர் இட் இஸ், நீ விரும்ப முதல்ல, ஆண்டவரே நான் சிலுவையில் அறையிறேன், எனக்கு இது வேணாம் ஆண்டவரே, எனக்கு இது வேணான்னு நீ சொல்லி பாருங்க. உங்களை அறியாமலேயே நடக்கும். ஒரு முறை ஒரு சகோதரன் ஒருத்தன் என்னிடத்துல வந்தான். அண்ணே, நான் இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு பெண்ணின் மேல் நான் நோக்கமாக இருந்தேன். ரெண்டு பேரும் ரொம்ப விரும்பணும். இப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இப்ப அவ வந்துட்டு இயேசுவை அறியல, நான் சொன்னாலும் அவ ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லை. ஆனா இப்ப நான் அவளோடு கூட சேர முடியாது, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் ஆவியில் இருக்கா, அவன் மாம்சத்தில் இருக்கா. இப்ப நான் என்னென்ன செய்யணும்? நான் கேட்டேன், நீ என்ன முடிவில் இருக்க? அந்த பெண் வேணும் அப்படிங்கிறியா, கிறிஸ்து வேணுங்கிறியா? அவன் சொன்னா, எனக்கு கிறிஸ்து தானே வேணும். கிறிஸ்து அந்த பெண்ணை எனக்கு வேணான்னு சொன்னா எனக்கு அந்த பெண் வேண்டாம். கிறிஸ்து வேணும்னா நான் எடுத்துக்கொள்றேன். நான் சொன்னேன், நீ கிறிஸ்துவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. அந்த பெண் உனக்கு வேணாம், அது மாம்சத்தில் இருக்குது அப்படின்னு கிறிஸ்துவ முடிவு பண்ணா அவரே அந்த பெண்ணை உன்னை விட்டு நீக்குவார்னு சொன்னேன். அந்த பையன் ஜெபம் பண்ணான். 3 நாட்கள், எனக்கு தெரியும் 3 நாட்கள் அவன் ஜெபம் பண்ணான். அந்த 3 நாள் அவன் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அந்த பெண் அவன் இடத்துல வந்தாள். வந்து சொன்னா, உனக்கு எனக்கு செட் ஆகாது. அவ சொன்ன வார்த்தை, உனக்கு எனக்கு செட் ஆகாது. இப்ப இவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவன் ஒரு உண்மையா நேசிச்சிருக்கிறாரே, இவருக்கு ஒரு கஷ்டம். அவன் எப்படி நேசிச்சான்னு தெரியாது. ஆனா அவன் ஒரே நாள்ல கட் பண்ணிட்டு போயிட்டான், மொத்தத்தையும் கட் பண்ணிட்டு போயிட்டான். அவன் என்கிட்ட வந்தான், அண்ணே அவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டானே, நீ பண்ண ஜபத்துக்கு கிறிஸ்து பதில் கொடுத்திருக்கிறார், உன்னால் விட முடியாது. ஏன்? அவன் பயந்தான். என்ன சொல்லி பயந்தானா, அண்ணே நான் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா, நான் அவளை விட்டு வந்துட்டா, ஒருவேளை அவள் சூசைட் பண்ணி செத்துருவா. சில நேரத்தில் நம்மளே நினைச்சுப்போம், இப்படிலாம் இப்படி நெகட்டிவா நடந்துரும், இப்படி ஆயிரும். நான் சொல்றேன், உன்னை விட்டு கிறிஸ்து அதை நீக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் நீ ஒப்புக்கொடு, கர்த்தர் அழகா ஆபரேட் பண்ணி கட் பண்ணுவார். அது ஆண்டவரால முடியும். உனக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் அதை செய்வார். அதான் இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லி திரியறானா, நீ லவ் பண்ற பொண்ணையே கிறிஸ்து உனக்கு தருவார்னு துருபதேசம் சொல்லி திரியறான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ள, மாம்சத்தை தூண்டுகிறவர் கிறிஸ்து அல்ல, மாம்சத்தை கட் பண்ணுகிறவர் தான் கிறிஸ்து. சிலுவையில் அறைய ஒப்புக்கொடு. உன்னை விட்டு நீக்க முடியாத பாவங்களை நீக்க நீ விரும்பியும் உன்னால போகாது. ஐயோ போனா பிரச்சனை வருமா, இப்படிலாம் நீ எதெல்லாம் நினைக்கிறியோ, கிறிஸ்து உன்னை விட்டு கட் பண்ணி தூக்குவார். இனி நீ அல்ல, உனக்குள் கிறிஸ்து வாசம் பண்ணுவார். உனக்குள்ள இருந்து அவர் வாசம் பண்ண தொடங்குவார். அதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் உன்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க தொடங்குவார்கள். இப்ப நீ மாடலா மாறிடுவேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளை பார்க்கறவங்களா கிறிஸ்துவை பார்ப்பாங்க.
நீ பேசினா சொல்லுவாங்க இது கர்த்தருடைய வார்த்தை. நீ வந்தா சொல்லுவாங்க ஒரு தேவ பிரசன்னம் இருக்கு. நீ வரணும்னு அவங்க விரும்புவாங்க. காரணம், நீங்க வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு காட்ஸ் பிரசன்ஸ் இருக்குது. காரணம் என்ன? கிறிஸ்து உனக்குள் வாசம் பண்ண தொடங்கிட்டார்னு அர்த்தம். ஒரு நாள் காலத்துல நீ போய் உட்காந்தீங்கன்னா நீ வரதும் ஒரு கூட்டம் விரும்புச்சு. எப்படி? அங்க வந்தா ஜாலியா இருக்கும், அந்த இடம் பயங்கர ஜாலியா போவோம், நல்லா அரட்டடிப்பாங்க அப்படின்னு. ஆனா அந்த கூட்டம் போய் இப்ப எந்த கூட்டம் வரும் தெரியுமா? நீ வந்தினா வசனம் பேசுவ, நீ வந்தினா அங்க ஒரு தேவ பிரசனம் இருக்கும், நீ வந்தினா வசனத்துல ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், நீ அந்த இடத்துல வந்தினா ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கும். உன் கூட பேசிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதான கவலைகள் போய் ஒரு சமாதானம் வரும். இப்படி கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ண தொடங்குவார். இதுதான் நீ மாடலா மாறுறதுக்கு அடையாளம். உன்னை மாம்ச பிரகாரமா ஒரு கூட்டம் தேடுதுன்னா உனக்குள் இன்னும் பாவப்பிரமாண கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். நீ வாப்பா, நீ இல்லாம போர் அடிக்குது, நீ வந்தா கொஞ்ச நேரம் டென்ஷன்லாம் போய் ஒரு மணி நேரம் ஜாலியா இருக்கலாம்னு கூப்பிடுறானா உனக்குள் பாவப்பிரமாண கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் நீங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வசனம் பேசலாம், எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ரொம்ப விழுந்த நிலைமையில இருக்கிறேன், நீங்க வந்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எத்தனையோ ஊழியக்காரங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற சாட்சி என்ன தெரியுமா? அவர் வந்துட்டு போனார்னு சர்ச்சு பலப்பட்டுச்சு, அவர் வந்துட்டு போனாருன்னு சர்ச்சு விசுவாசத்துல வளர்ந்துச்சு, அவர் வந்துட்டு போனாரு ஒரு 10 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சில ஊழியக்காரங்க வந்துட்டு போவாங்க, அந்த ஏரியாவே அல்லோகோல பட்டிருக்கும், 10,000 பேர் வந்திருப்பாங்க, ஆனா சர்ச்சில் மாற்றம் இருக்காது. வெச்சோம் ஒரு ஊழியர் சொன்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒருத்தரை வச்சு மீட்டிங் வச்சேன், எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா கூட்டம் வந்துச்சு, அவரை பார்க்க கூட்டம் வந்துச்சு. நான் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன், இனி அவரை வச்சு மீட்டிங் வைக்கிறது இல்லை. அவரை மட்டும் இல்லை, யாரை வச்சு மீட்டிங் வைக்கிறது இல்லை. ஏன்? கூட்டம் வருது, ஜனங்க சந்தோஷமா அவரை பார்க்கறாங்க, முடியும் போது முண்டி அடிச்சுக்கிட்டு போய் ஜபத்துக்கு நிக்கிறாங்க, அவரும் எல்லாருக்கும் ஜெபம் பண்றாரு, எல்லாம் ஓகே தான். ஆனா வாட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி டே? ரிசல்ட் என்ன? ரிசல்ட் இல்லை. காரணம், அங்கே கிறிஸ்து இல்லை, அங்க மாம்சம் இருக்கு. ஆனா ஒரு சில ஊழியர் அவர் சொன்னாரு, ஒரு சிலரை கூட்டிட்டு வந்தேன், அவங்கள வச்சு நான் மீட்டிங்லாம் வைக்கல, என் சர்ச்சுக்குள்ளேயே தான் வச்சேன். ஆனா என் சர்ச்சில் அன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம், என் சபை அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றமாகி இன்னைக்கு வேற இடத்துல இருக்குது. அதுதான் உனக்குள்ள இருந்து கிறிஸ்து கிரியை செய்கிறது, நீ மாடலா மாறுறேன்னு அர்த்தம். இதை விரும்பணும். ஆண்டவரே, நீர் எனக்குள்ள இருந்து வாசம் பண்ணணும் ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள இருந்து கிரியை செய்யணும் ஆண்டவரே. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா உன் பார்வை மாறும், கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா உன் பேச்சு மாறும். கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா எப்படி இயேசு உட்காந்து எங்கேயா அரட்டை அடிப்பாரா? யோசிச்சு பாருங்க. சீஷர்ல கூட்டிட்டு வாங்கப்பா, போய் ரிலாக்ஸா போய் நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து கொஞ்ச நேரம் டென்ஷன் போக சாப்பிட்டுட்டு வருவோம் கூப்பிடுவாரா? அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்கெல்லாம் சாப்பாடு வாங்க போங்கப்பா, ஏன் இங்க ஒரு ஆத்மா சந்திக்க வேண்டியிருக்கு சமாரிய ஸ்திரியை, நான் அதுக்குள்ளே சந்திச்சுட்டு வந்துடுறேன். இவர்கள் சாப்பாடு வாங்க போயிருந்தார்கள், அதுக்குள்ளே ஒரு ஆத்மா ரட்சி போட்டாரு, அது மூலமா ஒரு கிராமமே வந்துருச்சு. இப்படித்தான் நீங்களும் நானும் இருப்போம். நான் ரொம்ப யோசிப்பேன், ஏன் இயேசு பேசினதெல்லாம் வசனமாச்சு, ஏன் இயேசு பேசினதெல்லாம் பைபிள் ஆச்சு, ஏன் பவுல் எழுதுனதெல்லாம் பைபிளா மாறிடுச்சு? அவர் சும்மா லெட்டர் எழுதுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, எபேசு சபைக்கு லெட்டர் எழுதுறாரு. அவர் உட்காந்துக்கிட்டு ஒரு ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீங்களும் நானும் எவ்வளோ எழுதியிருக்கிறோம், நம்ம வீட்டில் எவ்வளோ டைரி இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறோம், எத்தனை காரியங்களை நம்ம பேப்பர்ல எழுதியிருக்கிறோம். ஏதாவது பைபிள் ஆச்சா பார்த்தீங்களா? எல்லாமே எங்கேயோ காத்துல போயிருச்சு. ஆனா அவர் எழுதுனது, அவர் புக்கு போடல, அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளே புக்கு போட்டுக்கிறோம், அது வேற விஷயம். அவர் புக்கு போடல, அவர் வந்துட்டு எடிட்டட் பை, பப்ளிஷ்டு பை, காப்பிரைட் ஓன்டு பை அப்படின்லாம் எதுவுமே போடல. அவர் சும்மா எழுதுறாரு. பாருங்கள், நான் எவ்வளவா எழுதுனேன், சும்மா இருக்க நேரத்தில் எழுதுறாரு. ஆனா எப்படி அது மட்டும் பைபிளா மாறிடுச்சு? அவர் எழுது நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில். சாலமோன் எழுதுனது உன்னத பாட்டு, பிரசங்கி எல்லாம் பைபிள் ஆயிருச்சு. சாலமோன் ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அது பைபிளா மாறல. எஸ்ரா எழுதுனதுலயே ஒரு சில புக்கு உள்ள வந்துருச்சு, ஒரு சில புக்கு உள்ள வரல. ஏன்? நீங்க என்ன எழுதுறீங்கன்றது ரெண்டாவது, உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் எழுதணும். நீங்க எப்படி மாறி அதை எழுதுறீங்கன்னு ஆவியானவர் பார்க்கிறாரு. அந்த ஆவியானவர் எழுதுனது மட்டும்தான் பைபிளா மாறும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுறது மட்டும்தான் வேத வாக்கியமா மாறும். இயேசு பேசுறது எல்லாம் வசனம். ஏன்னா அத்தனையும் பரலோகம் சொல்லி அவர் பேசுறாரு. மாம்சம் அவருக்குள்ள வெளிப்படவே இல்லை. பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் பேசினேன். பவுல் அப்படித்தான்,
அவர் என்ன பேசினாரோ அது இயேசு சொன்னதை அவர் பேசினார். அதனால அதெல்லாம் பைபிளா மாறிச்சு. அதெல்லாம் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நீங்களும் நானும் பேசுறது ஒரு வேதமா மாறுற அளவுக்கு, ஒரு இருதயத்தை உடைச்சு திருத்துற அளவுக்கு, லீதியாளின் இருதயத்தை திறக்கிற அளவுக்கு நீங்க ஒரு லெட்டர் எழுதுனீங்கன்னா ஒரு சபை மாறணும். இன்னைக்கு எழுதுறாங்க சிலர், அதாவது பவுல் எழுதின மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. அவர்களுக்கு எழுதுகிறதாவது இவர்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு எழுதுறாங்க. ஆனா அதெல்லாம் பவுல் எழுதின மாதிரி பைபிளா மாறல பாருங்க. ஏன் தெரியுமா? பவுல் வெறும் லெட்டரா எழுதல, அவர் மாடலாகி எழுதுறாரு. கிறிஸ்து அவருக்குள்ள தரித்து சிலுவையில் அறையப்பட்டு அதற்கு பிறகு எழுதுறாரு. எழுதுறதெல்லாம் பைபிளா மாறுச்சு. நீங்களும் நானும் அப்படி ஒரு இடத்துக்கு வரணும். நமக்குள்ள இருக்கிற மனுஷனை சாகடிச்சு நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்பட்டு, இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறான்ற இடத்துக்கு வந்தபோது நீ பேசுறது எல்லாம் பைபிளா மாறும். நீ பேசும்போது எதிரில் உள்ளவங்களோட இருதயத்தை கர்த்தர் திறப்பார். நீ எழுதுறது எல்லாம் அவங்க வாழ்க்கையில வேதமாக மாறும். அவன் சொல்லுவான், பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க பாஸ்டர், அது என் வாழ்க்கையை மாத்துச்சு. பிரதர் அன்னைக்கு நீங்க சும்மா சாதாரணமா தான் ஒன்று சொன்னீங்க, ஆனா அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. காரணம் உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து. அதான் இம்பார்ட்டன்ட். நீங்க பார்க்கணும், என் மாம்சம் சாகுதா, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறாரா,